நம் நாட்டில் கல்வி என்பது குருகுல முறையிலேயே இருந்து வந்திருக்கிறது. சிறு வயதிலேயே குழந்தையை கொண்டு போய் ஆசிரியர் விட்டு விடுவார்கள். அங்கு அவர்கள் அவர்களுடைய கூட இருந்து கற்று தேர்ந்து வெளியே வருவார்கள். இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு கூட சில இடங்களிலே அந்த குருகுல முறை நடைமுறையில் இருக்கின்றது. வேத பாடசாலைகள், தேவார பாடசாலைகள் இவற்றையெல்லாம் பார்க்கின்றோம். அதே போல் ரொம்ப பெருமையாக இருக்கும். தவுல் நாசர் கலைஞர்களை நினைக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைத்து பாருங்கள், எல்லா தவுல் நாசர் கலைஞர்களும் அவர்கள் வீட்டிலே மாணவர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் அவர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். கூடவே இருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப பெருமையாக இருக்கும் அதை நினைத்து பார்க்கும் பொழுது. ஆனால் பொதுவாக இன்றைய நிலைமை என்ன என்றால், இன்ஸ்டிடியூஷனைஸ்டு தான், ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக, நிறுவனத்தின் மூலமாக கற்றுக்கொள்வது என்பது தீர்மானமாகிவிட்டது. அந்த காலத்தில் மொழி படிப்பு கூட அப்படித்தான். எனக்கு தெரிந்து பெரும் புலவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நான் இந்த நூலை இன்னாரிடம் பாடம் கேட்டேன் என்று சொல்லுவார்கள். அப்படி பெருமையுடன் சொல்லுவார்கள். அப்படி எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் மாறிவிட்டது. அந்த சாதகபாதங்களை பற்றிலாம் நிறைய பேசியாகிவிட்டது. இன்றைக்கு இன்ஸ்டிடியூஷன் என்று வந்து விட்டது. குறிப்பாக கலைகள், நாங்கள் இசைக்கல்லூரியிலே சேர்ந்த பொழுது அந்த ஒரு சந்தி என்பார்களே, அப்படி ஒரு அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். நிறுவனத்தில் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் மரபாக குருகுல முறையில் வந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அது கொஞ்சம் அவர்களுக்கு இந்த என்னதான் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து சொல்லிக் கொடுத்தாலும் கூட மனதுக்குள்ளே அவர்களுக்கு இந்த நடைமுறைகளை சற்றே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால். பொதுவாக இந்த நோட்டேஷன் எழுதுவது, பாட்டை எழுதி வைத்துக்கொண்டு நோட்டை பார்த்து பாடுவது, இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. மற்றொன்று என்னவென்றால், இந்த சிலபஸ் என்று ஒன்று வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் பொதுவாக நடத்துவது என்பது, ஏன்னா வகுப்பில் தரத்திலே, அதாவது அவர்களுடைய சிலர் முன்னாடியே கற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், சில அங்குதான் அந்த கற்றுக்கொள்ள வந்திருக்கலாம். இப்படி அவர்களுடைய அந்த நிலையிலே கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். எல்லோருக்கும் ஒன்றையே சொல்லிக் கொடுப்பதா, அவர்கள் எப்படி வரும், இதெல்லாம் அவர்கள் சந்தேகங்கள் இருந்தன. அதற்கு பிறகு இன்னொன்று என்னவென்றால், ஒவ்வொருவரும் ஒரு குருநாதரம் கற்றுக்கொண்டு வந்திருப்பார். அவங்களுக்கு இன்னொரு பாடாந்திரம் இருக்கும். அந்த பாடாந்திரத்தை அவர்கள் அழுத்தமாக இருப்பார்கள். இப்படி நாங்கள் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த காலத்தில் அவள் நிறுவனத்துக்கு வந்துவிட்டால் கூட அந்த குருகுல முறையில் எப்படி இருக்குமோ அப்படி தான் எங்கும் இருந்தார்கள். இந்த ரொம்ப இப்போ நினச்ச பற்றி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நேரங்காலத்தை பற்றிலாம் நினைக்காம வகுப்பு எடுப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு இருந்தது. அப்புறம் அந்த குழந்தைகள் இருந்த பரிவு, அன்பு, இந்த வகுப்பு வந்தார்கள், மாணவர்கள் போனார்கள், அட்டண்டன்ஸ் என்றெல்லாம் இல்லை, பரிவோடு இருந்தார்கள். அந்த நேரங்காலம் பார்க்காமல் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பாடத்தை தாண்டி தங்களோட அனுபவங்களை எல்லாம் சொன்னார்கள். அதான் ரொம்ப சந்தோஷம். என்னால் குருகுல முறையில் இருந்தபோது அவர்கள் பார்த்தது, அவர்கள் கேட்டது, தெரிந்து கொண்டதெல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். உண்மையிலேயே கற்றுக்கொள்வதை விட, உட்கார்ந்து பாடம் கற்றுக்கொள்வதை விட கேட்பது, இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது நிறைய நாம் வளர்வோம். உதாரணமாக எங்கள் கல்லூரியில் முதல்வராக இருந்த திரு சித்தூர் சுப்பப்பிள்ளை அவர்கள், திரு டிவி நமச்சிவம் அவர்கள், திரு சிவாந்தம்பிள்ளை அவர்கள் போன்றவர்கள் எல்லாரும் பார்ப்பதற்கு அந்த பக்கமாக போய் வித்வான்களாம் பார்க்க வருவார்கள். அவர்கள் பேசிக்கொள்வார்கள். சங்கீத விஷயமாக தான் பேசுவார்கள். இதான அது வரலாறை பற்றி பேசுவார்கள், பிரயோகங்களை பற்றி பேசுவார்கள், கற்றுக்கொண்டதை பற்றி பேசுவார்கள். நிறைய இசை உலக நிகழ்ச்சிகளை பற்றி நிறைய பேசுவார்கள். எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது நின்றுட்டு அவர்கள் என்ன பேசுகிறாங்க கேட்போம். நிறைய 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 கற்றுக்கொள்வோம். உண்மையிலேயே பாடம் படிக்கும்போது நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு பகுதி என்றால், இவ்வாறு பெரியவர்களெல்லாம் பேசிக்கொள்ளும்போது நாங்கள் கேட்கிறோமே, இல்லை நாங்கள் நிறைய பெற்றோம். நிறைய நிறைய செய்திகளாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்படியெல்லாம் இருந்திருக்குது என்பதையும், இப்படிலாம் இருக்க வேண்டும் என்பதையும் எல்லாம் நம்ம நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிறைய போய் பார்க்க வருவார்கள் அவர்களெல்லாம். அவர்களெல்லாம் அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டு நம்ம தெரிந்து கொண்டோம், நிறைய தெரிந்து கொண்டோம். இன்ஸ்டிடியூஷன் என்று பேரை தவிர அவர்கள் அப்படி சொல்லிக் கொடுத்தார். முழுமையாக இன்றைக்கு இன்ஸ்டிடியூஷனிஸ்ட் ஆகிவிட்டது. அந்த முறையிலே இன்றைக்கு நிச்சயமாக இந்த குருகுல முறை இன்றைக்கு சாத்தியமில்லை தான். சரி, அப்படி என்றால் பாடம் தாண்டி நீங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டால், நிறைய கற்றுக்கொண்டோம், நிறைய நிறைய கற்றுக்கொண்டோம். பொதுவாக ஒரு பாடாந்தரம் என்று எடுத்துக்கொள்ளும். இது சரியா, இது சரியில்லையா என்று அவர்களுக்குள்ளே சின்னதாக விவாதிப்பார்கள். எது சரி என்பதை பற்றி பேசிக்கொள்வார்கள். இப்படியெல்லாம் நிறைய கற்றுக்கொண்டோம். இது மட்டுமில்லை, எங்கள் கல்லூரி தாண்டி வெளியிலே கற்றுக்கொண்ட போது நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டோம். அவற்றெல்லாம் கொண்டோண்டா பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். அடுத்த பகுதியிலே அவற்றை பற்றி சிலவற்றை பற்றிலாம் பேசலாம்னு நினைக்கின்றேன். அடுத்த பகுதியிலே சந்திப்போம்.